என் பேர் வசுமதி முரளிதரன். என்னோடய சேனல் பேர் மூவாஸ் குக்கரி. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருக்கேன். இது செகண்ட் அட்டம்ப்ட்டு. ரெண்டாவது இன்றைக்கி சாக்லேட் ஃபஜ் அப்படின்னு ஒன்று பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கொக்கோ பவுடர் 50 கிராம், மைதா 50 கிராம், வெண்ணெய் 150 கிராம், மில்க் பவுடர் 300 கிராம், சர்க்கரை 400 கிராம். ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு ஆன் பண்ணி லோ லெவலில் மைதாவை லேசாக வறுத்துக்கணும். கலர் மாறாமல் சூடு வரணும், கலர் மாறக்கூடாது. லேசாக எடுத்துக்கணும். முதல்ல வறுத்து எடுத்து இதை கொட்டின்ட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையில் பாகு வைக்கணும். சர்க்கரை பாகு வச்சுட்டு இந்த வறுத்த மாவு கொஞ்சம் ஆறின உடனே அதில் மில்க் பவுடர், கொக்கோ பவுடரை கலந்துக்கணும். எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கணும். சர்க்கரை பாகு கம்பி பதம் வரும்போது இந்த வெண்ணெயை போடணும். வெண்ணெயை போட்டு பதம் வெண்ணெய் உருகி இதுவான உடனே அந்த சாமானை கலந்து கொட்டணும். நான் காமிக்கிறேன், இப்போ பார்த்துக்கோங்க இதை எப்படின்றத. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். யாருன்னா கெஸ்ட்டு வந்தால் ஸ்வீட்டாக பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு புது மாதிரியான ஸ்வீட்டு. பாருங்க, கையில் நல்ல சூடு வருது. இன்னும் கொஞ்சம் வறுத்துண்டா போதும். கலர் மாறக்கூடாது. அதே நேரத்தில் இந்த பச்சை வாசனை போக வறுத்துக்கோங்க. இது போதும். இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இதை நல்லா ஆறணும். இப்படி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை இந்த வானிலையில் போடணும். போட்டுட்டு இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி, இந்த மாதிரி சர்க்கரை கரையணும். கரைஞ்சி கொதித்து பாகு வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் வெண்ணெய் தடவி இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டில் ரெடியாக தடவி வச்சுக்கோங்க. ஒரு காஃபி டவராவோ ஃப்ளாட்டு தட்டுலையோ அதுக்கும் பின்னாடியில் பட்டர் தடவி வச்சுக்கோங்க. இன்னும் பாகு வரல, இன்னும் கொஞ்சம். அதுக்குள்ளேயும் இந்த மில்க் பவுடர் பட்டர் இது ஆறினோடனே கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க ரெடியாக. அது ஆறாமல், மைதா மாவு ஆறாமல் அதில் மில்க் பவுடர் கலந்தீங்கனாக்கா கட்டி தட்டின்றோம். அதனால் நல்லா ஆறின அப்புறம் கொக்கோ பவுடரையும் மில்க் பவுடரையும் போட்டு கையிலையோ ஸ்பூன்லேயோ நல்லா கலந்து வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சு விட்டு இப்போ சர்க்கரை பாகு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் அரை பங்கில் இருக்குது உடையிறது. இந்த நேரத்தில் இந்த வெண்ணெயை இதில் போடுவோம். வேணும்னா இதில் நட்ஸு போட்டுக்கலாம். நீங்கள் பாதாம் முந்திரி கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக சின்ன சின்னதாக பொடி பண்ணி போடலாம். ஆனால் நான் இன்றைக்கி போடலை. சிலருக்கு நட்ஸ் போட்டால் பிடிக்கும், சிலருக்கு நட்ஸ் போட்டால் பிடிக்காது. நட்ஸு எப்போ போடலான்றதை நான் சொல்கிறேன். இப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போது இதோ வெண்ணெயும் கரைஞ்சிடுச்சு. இப்போது திருப்பியும் ஒரு தடவை பார்ப்போம். கொஞ்சம் இப்போ நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு இந்த கலவை மாவு, இந்த மில்க் பவுடர், கொக்கோ பவுடர், மைதா மாவு கலவையை இதில் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கலரி அந்த மாதிரி பண்ணிக்கணும். பாகு சரியாக வரலைன்னாலும் கவலைப்படாதீங்க. ரொம்ப லிக்விடாக இருக்க மாதிரி இருக்குது, சேர்ந்து வரலைன்னா திருப்பி கொஞ்சம் நேரம் வச்சு அதுக்கப்புறம் தட்டில் போட்டலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு, எல்லாருமே செய்ய முடியும். வேணுன்றவங்க சாக்லேட் எசன்ஸ் விட்டுக்கலாம். இந்த கொக்கோ பவுடரு நல்ல வாசனையாக தான் இருக்கும். இன்னும் மோர் சாக்லேட் வாசனை வேணும் அப்படின்னு நினைக்கிறவ போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் நட்ஸை போட்டு நல்லா கலரி தட்டில் எடுத்து கொட்டலாம். இந்த மாதிரி சேர்ந்தா மாதிரி இதுவாக வரும் பாருங்க. இது ஆறினா கரெக்டாகிடும், நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இப்போ இதை எடுத்து தட்டில் கொட்டுறேன். இது ரொம்ப சுலபமானது, சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். யாருன்னா திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாக்கா பண்ணாக்கா, இல்லை இதை வாங்கி வச்சுருந்தோன்னா ரெடியாக இருந்ததுன்னா நிமிஷமாக பண்ணி முடிச்சிடலாம். இந்த இதில் இது கொஞ்ச நேரம் கழித்து ஆறின உடனே உங்களுக்கு வில்ல போட்டு திருப்பி காமிக்கிறேன். இப்போ ஆறின அப்புறம் கத்தியில் கொஞ்சம் லேசாக நெய்யை தடவிட்டு துண்டு போடலாம். இந்த மாதிரி நமக்கு வேண்டிய மாதிரி ஸ்கொயராகவோ இதுவாகவோ துண்டு போடலாம்.
துண்டு போட்டு எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணலாம் எல்லாருக்கும். இது ஒரு வாரம் 10 நாள் கூட வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. இதுதான் இந்த கேக். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். You can serve this. Thank you.